அனைவருக்கும் வணக்கம். நான் கனகா டிசைனிங் டெய்லர். நாம் இன்றைக்கி ஏற்கனவே வந்து லாங் ஃப்ராகோட கட்டிங் வீடியோ பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது ஸ்டிச்சிங் வீடியோ. இது ஒவ்வொரு பார்ட்ஸாக வந்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேங்களா? இப்போ நம்ம எடுத்திருக்க பீஸ் வந்து இது ஃப்ரண்ட் பீஸு. அடுத்து வந்து நம்ம எடுக்க போகிறது வந்து பேக் பீஸ். பேக் பீஸை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட் பீஸை எடுக்கலாம். ஃப்ரண்ட் பீஸில் பார்த்துக்கோங்க, ரவுண்டை ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டு தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வந்து நமக்கு மார்க்கிங் பண்ணுறப்பயே நம்ம வந்து கொஞ்சம் அழுத்தமாக கொடுத்துட்டோன்னா அந்த ஷேப் வந்து அந்த ரவுண்ட் ஷேப் நமக்கு நல்லா தெரியும். அதை வச்சு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இந்த ஸ்டிச்சஸை வந்து நம்ம கட் பண்ணியும் போடலாம். பட் இருந்தாலும் வந்து பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு வந்து இப்படி போடுறப்ப கழுத்து வந்து அகலமாக வந்துடும். இதுனா உங்களுக்கு ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ரவுண்ட் போட்டு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், நம்ம அதை கட் பண்ணி விடுறப்ப நமக்கு வந்துட்டு என்ன சேஃப் நம்ம வரைஞ்சிருக்கோமோ அதே நெக் அகலம் என்ன நம்ம கொடுத்துருக்கோமோ, ஷோல்டர் அகலம் என்ன கொடுத்துருக்கோமோ அதே அளவு தான் நமக்கு வரும். அந்த ரீசன்னால் வந்து நான் எப்பயுமே இப்படி தாங்க பண்ணுவேன். இந்த மாதிரி வந்துட்டு ஸ்டிச்சஸ் வந்து லாஸ்ட்டில் தான் வந்து நெக்கை வந்து நான் கட் பண்ணி விடுவேன். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நெக்கு அகலம் வர பிரச்சனை அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. நீட்டாக இருக்கும். கழுத்து ஒரு பக்கம் இழுத்துருச்சு, வந்துட்டு அகலமாயிருச்சு, அந்த மாதிரிலாம் பிரச்சனைலாம் வந்து இந்த மாதிரி நீங்கள் கட்டிங் போட்டிங்கன்னா வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வந்து ரவுண்ட் நெக்கில் நம்ம என்ன பண்ணோன்னா அந்த ரவுண்ட் சேஃப் வரணுங்கிறதுக்காக நம்ம கார்னர்லாம் கண்டிப்பாக தையலை ஒட்டி கட் பண்ணணும். தையலோடு சேர்த்து கட் பண்ணிடக்கூடாது. தையலை ஒட்டி கேர்ஃபுல்லாக பார்த்து கட் பண்ணணும். அப்படி கட் பண்ணுறப்ப வந்து நமக்கு ரவுண்ட் சேஃபாக இருக்கட்டும், யூ சேஃபாக இருக்கட்டும், பாவாக இருக்கட்டும், எந்த சேஃப் வேணாலும் வந்து நமக்கு ரொம்ப அழகாக பர்ஃபெக்டாக அமையும். ரவுண்ட் சேஃபுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி வந்து கட் பண்ணணும். பாவுக்கும் ஸ்டாருக்கும் வந்து கார்னரில் வந்து கட் பண்ணால் போதும், ஓகேங்களா? ரவுண்டுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகவே ரெண்டு பக்கமுமே நம்ம கட் பண்ணணும். ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறதுக்கு கட் பண்ண தேவையில்லை. பெண்டு இருக்கிற இடத்துல நம்ம கட் பண்ணி விட்டோன்னா சேஃப் வந்து நல்லா அழகாக வந்து நமக்கு என்ன சேஃப் நம்ம போட்டிருக்கோமோ அந்த சேஃப் வந்து கிடைக்கும். டிசைன் நெக்குக்கும் சேம் இதே தான். பெரட்டி போட்டதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு ஒரு அமுக்கடி வந்து அடிச்சிருங்க. அமுக்கு தையல் போட்டதுக்கப்புறம் வந்து சுத்தீலுக்கு வந்து தையல் போட்டுறணும். சுத்தீலுக்கு நீங்கள் தையல் போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு விலகி வராது, நீட்டாக இருக்கும், ஓகேங்களா? அதனால் வந்து சுத்தீலுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரவுண்டில் வந்து ஃபஸ்ட்டு அமுக்கு தையல் போட்டுட்டு சுத்தீலுக்கு வந்து தையல் போடுங்க. தையல் போடுறப்ப வந்து முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, சுருக்கம்லாம் இருக்கா இல்லையா அது மாதிரி வந்து பார்த்து வந்து நம்ம எப்பயுமே தைக்கணுங்க. அப்போ தான் வந்து நமக்கு ஏதாவது ப்ளவுஸாக இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், இப்போ லாங் டாப் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம், போடுறப்ப வந்து தூக்கிட்டு இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி கிளாத்தில் வந்து இந்த பிரச்சனைகள் வந்து வரும், ஓகேங்களா? பூனம் கிளாத்தில் இதுக்கு மேலே இருக்கும். சில்க் காட்டனில் வந்து தூக்கிக்கிட்டு இருக்கும். அது வந்து நமக்கு வந்து தையல் நம்ம வந்து சுருக்கமாக போட்டிருக்கோமா இல்லை அந்த துணியோட தன்மையோட மொடப்புக்கு இருக்கான்னு தெரியாது. நம்ம வந்து இந்த மாதிரி வந்து நல்லா நீவி வந்து என்ன பண்ணணும், தையல் வந்து நீட்டாக ஃபினிஷிங் வந்து கொடுக்கணும். நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறேன், கையை வச்சு எப்படி ஹேண்டில் பண்ணுறேங்கிறத மட்டும் பாருங்கள். ஏன்னா அதுதான் முக்கியம். இந்த நம்மளுடைய ஃபிங்கர்ஸ் தான் நம்மளுடைய மேஜிக். அந்த மேஜிக் வச்சு தான் நம்ம வந்துட்டு இந்த தொழிலை வந்து நம்ம வந்து டெவலப் பண்ணணும். அதனால் ஃபிங்கர்ஸ் தான் நம்ம அந்த கை தான் நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ண போகுது. அதனால் நீங்கள் கரெக்டாக அழகாக நீட்டாக அதை கரெக்டாக இந்த மாதிரி நீவி என்ன பண்ணுங்கள், ஸ்டிச் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா அழகாக தையல் இருக்கும். தையல் போட்டதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுங்கள், பெரட்டி விட்டுட்டு, அதாவது திருப்பி விட்டுட்டு
லைனிங்க்கு வேஸ்ட்டாக மேத்துணி எவ்வளோ இருக்கோ அதை வந்து அந்த லைனிங் துணி அளவுக்கு என்ன பண்ணிவிடுங்க, கட் பண்ணிவிடுங்க. அப்படி கட் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு வந்து கரெக்டான அளவுகள் வந்து நமக்கு கிடைக்கும். அப்படியே விட்டுறக்கூடாது. மேத்துணி அளவை வந்து கட் பண்ணிடணும். ஏற்கனவே வந்து இப்போ கட் பண்ணியாச்சு. கட் பண்ண போகிறோம். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப பர்ஃபெக்டாக நீட்டாக இருக்கும். இந்த கிளாத்தில் வந்து முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த கிளாத்தை கட்டிங் போட்டோடனே ஸ்டிச்சிங் பண்ணிடணுங்க. கட்டிங் போட்டுட்டு சரி நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளான்னைக்கு பண்ணிக்கலாம், இல்லை காலையில் கட்டிங் போட்டு ஈவினிங் பண்ணிக்கலாம் அப்படிலாம் நீங்கள் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த கிளாத்து வந்து நூல் எடுத்துக்கிட்டே வரும். டஸ்ட் அலர்ஜி நிறையா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து கட்டிங் போட்ட உடனே என்ன பண்ணிவிடுங்க, ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? அதிக மைக்ரோ டஸ்ட் வந்து வரும் இதில். அதனால் வந்து அது நம்ம இன்ஹீல் பண்ண வந்து என்ன ஆகும்னா ப்ராப்ளம் வரும். அதனால் உடனே வந்து கட்டிங் போட்டோடனே ஸ்டிச்சிங் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்க்கு நான் சொல்கிறேன். இப்போ கட்டிங் போட்டு முடிச்சது ஒரு நாச் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நாச் போடுறப்ப நம்ம ஃப்ராக் வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். ஓகேங்களா? பேக் பீஸ் முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்து வந்து ஃப்ரண்ட் பீஸும் அதே மாதிரி தான். பேக் பீஸில் என்ன பண்ணோமோ அதே தான் பண்ண போகிறோம். இதில் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் மட்டும் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம ஃப்ரண்ட் பீஸுக்கு வந்துட்டு கிளாத் பத்தலை. ஏற்கனவே கட்டிங் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். கிளாத்து வந்து இவ்வளோ தான் இருந்தது. ஃப்ராகுக்கு போக நமக்கு இவ்வளோ தான் வந்து கிடச்சிச்சு. அப்படிங்கிறப்ப வந்து லென்த்து கிடைக்கல இதில். ஆனால் நம்ம ஃப்ரண்ட்டுக்கு வந்து டிசைன் வைக்க போகிறோம். அதாவது கான்ட்ராஸ்ட்டு கலர் வந்து நம்ம டிசைன் வைக்க போகிறதுங்கிறதுனால இதில் நான் வந்து என்ன பண்ணிட்டேன், இறக்கம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு நான் வந்து கட் பண்ணியாச்சு. அதனால் இதுக்கு பெரட்டி போட வேண்டாம். நம்ம டிசைன் வைக்க போகிறதுனால இதுக்கு பெரட்டி போட வேண்டாம். இதில் சுற்றிலுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், தையல் வந்து போட போகிறோம். இந்த சுற்றிலுக்கு வந்து தையல் வந்துட்டு நீட்டாக பேக் பீஸ்க்கு எப்படி போட்டோமோ அதே மாதிரியே வந்து ஃப்ரண்ட் பீஸுக்கும் வந்து போட்டுருங்க. போடுறப்ப உங்களுக்கு தையல் வந்து துணி விலகாமல் நல்லா நீட்டாக சுருக்கு எது இருக்கா என்னன்னு சொல்லி பார்த்து போடுங்க. அப்போ தான் வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும். இப்போ தையல் போட்டு முடிச்சாச்சு. மேலே இந்த பத்தாததுக்கு வந்து தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ப்ளவுஸ் இது கட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு இது பண்ண போகிறோம். இப்போ நம்ம டிசைன் வைக்க போகிறது வந்து 11 இன்ச்சுக்கு தாங்க. நம்ம 11 இன்ச்சு உயரமும் பாடி சுற்றலை வந்து 12 இன்ச்சும் மொத்தத்துக்கு வந்து எடுத்துக்கோங்க. இது ஃப்ரண்ட் பீஸை விட கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம டிசைன் வைக்க போகிறதுங்கிறதுனால நம்ம அந்த அளவுக்கு வந்து கம்மியாக வைக்கிறோம். ஓகேங்களா? 12 இன்ச்சு வந்து பாடி சுற்றளவு எடுத்துக்கோங்க. உயரம் வந்து 11 இன்ச்சுக்கு எடுத்துக்கோங்க. அதை எடுத்து பாக்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நெக்கோட அகலம், நெக்கோட இறக்கம் எல்லாத்தையும் மார்க் பண்ணதுக்கப்புறம் அந்த மே துணியில் நம்ம வந்து வைக்கிறப்ப வந்து என்னங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது. அளவுகள் எல்லாம் மாற்றி எடுத்துடாதீங்க. கரெக்டாக பார்த்து கரெக்டாக எடுங்க. சின்னதாக இதாக இருந்தால் கூட ஒன்று கழுத்து வந்து நெருக்கிற மாதிரி இருக்கும், இல்லை ஷோல்டர் வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்து வரும். அதனால் பார்த்து அளவுகள் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து நெக் வந்து மார்க்கிங் பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ரண்ட் பீஸில் என்ன கழுத்து நெக் இது மார்க் பண்ணிங்களோ இதே வந்து இந்த ப்ளவுஸ் இதுக்கும் வந்து பண்ணிவிடுங்க. ஏன்னா இது ப்ளவுஸ் மெட்டீரியல் தான், நம்ம கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும், இதுக்கு வச்சா நல்லாயிருக்குமே அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்கேன். நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படிங்கிறதுனால. ஓகேங்களா? இப்போ வந்து உள்பக்கம் வெளிப்பக்கம் பார்த்துக்கோங்க. இது வந்து உள்பக்கம். ஓகேங்களா? நம்ம உள்ள போகிற பிசிறு பக்கம். ஓகேங்களா? அந்த பிசிறு பக்கம் வந்து நம்மளை பார்த்த மாதிரி நல்லா வெளி பக்கத்தை வைக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க.
உள் பக்கத்துக்கு வந்து மே பீஸில் நம்ம சைடு இப்போ பார்த்துருக்க சைடு வந்து வெளிப்பக்கமாக இருக்கணும், அடியில் இருக்கிறது வந்து உள் பக்கமாக இருக்கணும். அப்படி ஃபிட் பண்ணிவிட்டு 3 பக்கமும் வந்து பின் குத்திடுங்க. குண்டூசி இருந்தால் குண்டூசி வச்சுக்கோங்க, பின் இருந்தால் பின்னு குத்திக்கோங்க. அப்போ நம்ம ஃப்ரண்ட் நெக்கில் என்ன நெக் இறக்க வச்சுருக்கோமோ அதே தான் நெக் அகலம் எல்லாமே இதில் வச்சுருக்கோம், மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஸ்டிச்சிங் போட்டுட்ருக்கோம். இந்த ஸ்டிச்சிங் போட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து நமக்கு அழகான ஒரு நெக்கு வந்து நமக்கு ஒரு கிடச்சிரும். இருக்கிற சாரீஸில் நம்ம வேஸ்ட்டு பண்ணாமல் நல்ல லாங் ஃப்ராக் வெளியே போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம், இல்லை வீட்டுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணி போகிறதுனாலும் போட்டுக்கலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தையல் போட்டதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஹூக்கெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க, கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணி எப்பயும் போல் உள்ளே வந்துட்டு கார்னர் கட் பண்ணி விட்டுருங்க. நெக்குக்கு கட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு பெரட்டி போட்டுருங்க. ஓகேங்களா? இப்போ வெளிப்பக்கமே வந்துருச்சுங்களா? இந்த மாதிரி பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இதுக்கும் அமுக்கு தையல் போட்டு சுற்றிலுக்கும் தையல் போட்டுட்டு அந்த நெக்கோட அகலத்துக்கு அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து தையல் போட்டுருங்க. கீழ் தையல் போடுறப்ப நெக்கோட இறக்கத்துக்கு கீழ் தையல் போடுறப்ப வந்து ஒரு இன்ச்சுக்கு மேலே ஏற்றி போடுங்க. ஏன்னா நம்ம இதில் வந்து நம்ம பால் ரெடி பண்ணி வைக்க போகிறோம். அந்த பால் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறதும் இந்த வீடியோலேயே நான் காமிச்சிருக்கேன். அப்படியே கண்டினியூஸாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போல் இன்னும் வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டு நிறையா நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். பாருங்கள், ஃபினிஷிங் முடிச்சாச்சு. ஒரு இன்ச்சுக்கு மேலே தையலும் வந்து போட்டாச்சு. இப்போ பால் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துக்கிட்டாச்சு. இது ஆன்லைனில் தாங்க கிடைக்கிது. இந்த பால் இங்கே கிடைக்கல, எங்கள் திண்டுக்கல்லில் கிடைக்கல. அதனால் வந்துட்டு இது வந்து பால் வந்து ஆன்லைனில் தான் நான் வாங்கியிருக்கேன். அன்ஈவனாக இருக்கும் எல்லா பால்ஸுமே. அதில் வந்து ஈவனாக இருக்கிற பால்ஸை மட்டும் எடுத்து எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு, நமக்கு 1 இன்ச்சஸ்க்குன்னா 1 இன்ச்சஸில் இப்போ இந்த துணிக்கு வந்து எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறேன். 2.5க்கு 2.5 இன்ச்சு எடுத்துக்கோங்க, இல்லாட்டினா 2க்கு 2 இன்ச்சு அந்த அகலத்துக்கு வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு சுற்றி அதுக்கப்புறம் வந்து முடிச்சு போடுங்க. அதையும் உங்களுக்கு தெளிவாக வீடியோவில் வந்து காமிப்பேன். எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இப்போ பாருங்கள், முடிச்சு போட போகிறோம். நம்ம பூ கட்டுவோம் இல்லைங்களா, அதே மாதிரியே தான் இதுவும். நம்ம வந்து சுற்றி வந்து என்ன பண்ணிக்கணும், ஒரு சுற்றி அதுக்கப்புறம் வந்து இங்கே பாருங்கள், ஒரு சுற்றிருக்கேன்னா அந்த மாதிரி சுற்றி இது பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா டைட்டாகவும் இருக்கும். அந்த நூல் வந்து கொஞ்சம் வெளியே தெரியாது. நல்லா ஒரு 2-3 முடிச்சு கூட போட்டுக்கோங்க. நல்லா பூ கட்டுற மாதிரி வந்து 1 அல்லது 2 முடிச்சு வந்து நல்லா போட்டுக்கோங்க. நான் 3 முடிச்சு வரைக்கும் வந்து போட்டிருப்பேன். கொட்டிடுச்சு முடிச்சு போடுறப்ப. இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ரெடி பண்ணிவிட்டு இதை வைக்கிறத வந்து கண்டினியூஸாக வந்துட்டுருக்கும். ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இதுக்கப்புறமா நம்ம ஃபுல்லாக வந்து நம்ம எப்படி வந்து இதை ஃப்ராக் ரெடி பண்ணுறோங்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டாச்சு. இப்போ நான் இந்த சைடும் 2 இன்ச்சுக்கு விட்டுட்டேன். மீதி இருக்கிற அளவில் வந்து ஒவ்வொரு இன்ச்சாக வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், மார்க் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த பால் வைக்கிறதுக்கு மார்க் பண்ணி அதில் வந்து நான் வந்து உங்களுக்கு இந்த பால் வந்து செட் பண்ணுறது எப்படிங்கிறத காமிக்க போகிறேன், பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இங்கிட்டு 2 இன்ச்சு அங்கிட்டு 2 இன்ச்சு விட்டுருவோங்க. விட்டதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். பால்ஸ் ஒவ்வொரு இன்ச்சுக்கும் ஒன்று ஓகேங்களா, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் அந்த ஏற்கனவே தையல் 1 இன்ச்சுக்கு மேலே போட சொல்லியிருக்கேன். அது நகலாமல் இருக்கணுங்கிறதுக்காண்டி தான் 1 இன்ச்சுக்கு மேலே போட சொன்னேன். இப்போ இது ஒவ்வொன்றா வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், இன்சர்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம்.
ரொம்ப ஈஸி வே தாங்க. இதே மாதிரி நீங்கள் வேறு நம்ம ப்ளவுஸுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பால் ரெடி பண்ணலாம், பிரின்சஸ் கட் ப்ளவுஸுக்கு ரெடி பண்ணலாம். பேக்கு ஹூக்குக்கு பதிலாக வந்து இந்த பால்ஸ் வச்சோம் அப்படின்னு சொன்னால் ஹூக் வந்து வெளியே வந்து தெரியாது, அது ஹூக்கு மாதிரி தெரியாது, பின்னாடி நெக்கு டிசைன் மாதிரியே தெரியும். பேக் ஹூக் வைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும் இந்த டிசைன்லாம். நான் வீடியோ வந்து லென்த்தாக என்னென்னமோ பேசிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் பண்ணாலும் சொல்லுங்கள் கமெண்ட்டில். என்ன தேவையோ அதை மட்டும் கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா? இப்போ ஒவ்வொரு இன்ச்சுக்காக வந்து நம்ம இன்சர்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 1/2 hour ஒதுக்கி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். டக்குன்னு வந்துட்டு கட்டிங் போடுறதோ ஸ்டிச்சிங் பண்ணுறதோ உங்களுக்கு வந்து ஈஸி வேவாக இருக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பாடி மெஷர்மெண்ட்டுங்கிறதுனால வந்து இப்படி இருக்குது. உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துட்டு ஃப்ரீ வந்துட்டு டெய்லரிங் கிளாஸ் வந்து போடலான் இருக்கேன். அதில் வந்து உங்களுக்கு வீடியோ வந்து ஃபுல்லாக அப்லோட் ஆகும். அப்போ வந்து பாடி மெஷர்மெண்ட்னால் என்ன, ப்ளவுஸில் நம்ம எப்படி மெஷர்மெண்ட்டு டேப்பில் வச்சு எடுக்கிறது, ப்ளவுஸ்லேயே வச்சு எடுக்காமல் ப்ளவுஸில் டேப்பில் வச்சு அளந்து எடுத்து எப்படி அந்த ப்ளவுஸுக்கு வந்து கட்டிங் போடுறது அப்படிங்கிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு வீடியோ வந்து கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். எந்த டவுட்ஸாக இருந்தாலும் கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து நீங்கள் கேட்குற கொஸ்டினுக்கு வந்து நான் ஆன்சர் பண்ணுவேன், ஓகேங்களா? இப்போது இந்த மாதிரி வச்சு ஃபினிஷிங் பண்ணியாச்சு. பால் வச்சுட்டு எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொன்றா இப்போ நம்ம கைப்பீஸில் வந்து கட்டிங் வீடியோலேயே நான் உங்களுக்கு சொல்லியிருந்திருப்பேன். கைக்கு வந்துட்டு ஒட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒட்டு வந்துட்டு நமக்கு வந்தது அப்படின்னு சொன்னால் அதை எப்படி வைக்கணுங்கிற வீடியோஸ் தான் நான் அதில் வந்து ஃபுல்லாக காமிச்சிருப்பேன். அதனால தான் உங்களை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன், ஓகேங்களா? மேலே கீழேக்கு 1/2 inch மேலே 1/2 inch நம்ம பெரட்டி தான் போட போகிறோம். அதனால் வந்து 1/2 inchல வந்து தையல் போட்டு ஃபஸ்ட்டு கையை வந்து பெரட்டி போட்டு தையல் போட்டு முடிச்சிருங்க. அதாவது இவங்களோட ஆம்ஹோல் வந்து 10.5 அப்படிங்கிறதுனால நமக்கு துணி பத்தலை. சின்ன குழந்தைங்களுக்கு அதாவது வந்து ஒரு 36 சைஸ் 38 சைஸுக்குன்னா நமக்கு வந்து போதும். இவங்க 44 சைஸுங்கிறதுனால கொஞ்சம் நமக்கு கிளாத்து வந்து பத்தலை. அதனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒட்டு வந்து வைக்கிற மாதிரி இருக்குது, ஓகேங்களா? ஆம்கோல் வந்து பெருசாக இருக்குதுங்கிறதுனால எப்பயுமே துணியை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியே விடுங்க. அக்யூரேட்டாக வந்து கட் பண்ணிங்க அப்படின்னா சில சமயம் இந்த மாதிரி வந்து பத்தாமல் போயிடுச்சு அப்படின்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் எப்பயுமே கட்டிங் போடுறப்ப வந்து தையலுக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சேர்த்தே விடுங்க, ஓகேங்களா? இப்போ பெரட்டி போட்டு ஒரு தையல் போட்டுருணும். போட்டதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ துணி பத்தலையோ, நமக்கு வந்து கைப்பீஸில் நமக்கு எவ்வளோ துணி பத்தலையோ அந்த அளவுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். தையலுக்கு சேர்த்தே அதில் வந்துட்டு எடுத்து வச்சுக்கணும். ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ராஸும் வந்து சேர்த்து எடுத்து வச்சுக்கணும். வேணா நம்ம வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம், ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா கைக்கு ஆம்கோலுக்கு வந்து இந்த கை வந்து ஜாயின் பண்ணுற இடத்துல கொஞ்சம் பத்தலை. அந்த இதுக்கு வந்துட்டு என்ன பண்ணிடணும்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எல்லாமே தையல் வந்து போட்டு முடித்து எக்ஸஸ்லாம் வந்து கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஒட்டு வைக்கிறத வந்துட்டு எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன் இவ்வளோ ஃபுல்லாக இவ்வளோ லென்த்தாக போட்டிருக்கேன், இதையே ஷார்டன் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அதாவது தைக்க தெரிகிறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து இதை எப்படி பண்ணாங்க என்ன அப்படிங்கிறது தெரியாது இல்லைங்களா? அவங்களும் லாங் ஃப்ராக்லாம் வந்து இது பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கைக்கு வந்து எப்படி ஒட்டு வைக்கிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். அவங்களுக்கும் வந்து ஒரு ஆசையாக இருக்கும் இந்த மாதிரி தைச்சி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து எப்படி தைக்கிறது, எப்படி கட்டிங் போடுறது அப்படிங்கிறது வந்து தெரியாது இல்லைங்களா? இப்போ வந்து கட்டிங் வந்து நான் பாடி மெஷர்மெண்ட்டு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கும். இதையே நான் வந்து உங்களுக்கு வீடியோஸ் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா
இது பாடி மெஷர்மெண்ட்னா என்ன, அந்த பாடி மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாம், நம்ம என்னென்ன கவனிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். கஸ்டமர் என்ன நம்மக்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, அதுக்கு நம்ம வந்து என்ன வந்து சொல்லணும் அப்படிங்கிற வீடியோஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அப்லோட் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பீஸ் பத்தலை பாருங்கள், இது கொஞ்சம் பத்தலை, அதனால் தையல் போட்டுருங்க. எந்த அளவுக்கு வந்துட்டு கொஞ்சம் நல்லா தையல் போட்டிங்கன்னா அந்தளவுக்கு வந்து இது வந்து துணி வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். இல்லைன்னா பிரிஞ்சு பிரிஞ்சு வரும். இது கொஞ்சம் நூல் வந்து அந்த மாதிரி பிரிஞ்சு பிரிஞ்சு வருது. அதனால் நீங்கள் வந்து தையல் வந்து நல்லா போட்டுக்கோங்க. அமுக்கு தையல் போடுறதா இருக்கட்டும், ஸ்டிச்சிங் தையல் போடுறதா இருக்கட்டும், முனியில் போடாதீங்க. இதுக்கெல்லாம் நல்லா 1/2 இன்ச்சு நல்லா சேர்த்து போடுங்க. அப்போ தான் வந்து தையல் எடுத்துகிட்டு வராமல் இருக்கும். பாருங்கள், ஒவ்வொரு பீஸானு நான் வந்து உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன், எப்படி ஒட்டு வைக்கணும், எப்படி தைக்கணும் அப்படிங்கிறத. பிகினர்ஸாக இருந்து இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். எல்லாருமே லைக் பண்ணுங்கள். எனக்கு நல்லா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறீங்க. இதே மாதிரியே எனக்கு இன்னும் நீங்கள் நிறைய சப்போர்ட்டிங் கொடுக்கணும். இப்போ அதை முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கையிலுக்கு வந்து 4 பக்கமும் அந்த மாதிரி ஒட்டு கொடுத்தாச்சு. ஒட்டு கொடுத்ததுக்கப்புறம் ஷோல்ட்ரு ஜாயிண்டிங் நான் வந்து ஓவர்லாக் பண்ணி கொடுத்துருவேங்க. ஃபுல்லுமே வந்துட்டு ஓவர்லாக் பண்ணி கொடுத்துருவேன். பார்த்துக்கோங்க. இது முடித்தோடனே வந்து ஒரு ஓவர்லாக்கும், கை ஜாயின் பண்ணோடனே ஒரு ஓவர்லாக்கும், கை வந்து சைட் ஜாயின் பண்ணுறப்பையும் ஒரு ஓவர்லாக்கும், அப்புறம் ஃப்ராக் வந்து அட்டாச் பண்ணுறப்போ ஒரு ஓவர்லாக்கு, அதுக்கப்புறம் மறுபடியும் சைடு இன்னொரு சைடு வந்துட்டு ஓவர்லாக் அப்படின்னு சொல்லிவிட்டு மொத்தம் இத்தனை தடவை நான் வந்து ஓவர்லாக்குக்காக வந்துட்டு ஓவர்லாக் வந்து போட்டுருவேங்க. அப்போ தான் இந்த துணிக்கு வந்து கொஞ்சம் லைஃப் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால. எப்படிலாம் வந்து ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறத பாருங்கள். நம்ம இவ்வளோ எஃபர்ட்டு இந்த வீடியோ நான் வந்து போடுறப்ப, இந்த வீடியோவை வந்து நான் எடுக்கிறதுக்கு 1 டே ஆகிடுச்சு. அந்த வேலை இந்த வேலைன்னு சொல்லி பார்த்துட்டு இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறதுக்கு 1 டே ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், ஓவர்லாக் போட்டாச்சுங்களா? ஓவர்லாக் போட்டதுக்கப்புறம் நம்ம இப்போ கை ஜாயின் பண்ண போகிறோம். கை வந்து 4 பக்கமும் ஒட்டு வச்சு எடுத்து வச்சாச்சு. நான் பின்னாடி இதுக்கு பைப்பிங் வச்சுருக்கேன். இன்னொரு தனி வீடியோவோ ஷார்ட் வீடியோவோ அதை பைப்பிங் எப்படி வைக்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு வந்து பைப்பிங் வைக்கிறது, பின்னாடி வந்து டெசல்ஸ் வந்து வைக்கிறதும் எப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்கிறேன். கொஞ்சம் டிசைனாக டெசல்ஸ் வைக்கிறதையும் வந்து நான் வந்து சொல்கிறேன். பாருங்கள், இதில் வந்து சென்டரில் கட் அடிச்சிருக்கிறதும் அந்த ஷோல்டரோட இதுவுமே ஒன்றா இருக்கணும். ஷோல்டர்லேருந்து ஜாயின் பண்ணி தான் நீங்கள் கீழே வந்து கொண்டு வரணும். கை ஜாயின் பண்ணுறப்ப நீங்கள் வந்து கை ஜாயின் பண்ணுறது கீழே நாச் போட்டதுலேருந்து கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக கை வந்து நேராக இருக்காதுங்க. அதனால் வந்து மேலே வந்து நாச் போட்டுட்டு அந்த நாச்சோட வந்து இந்த ஷோல்டர் நாச்சிலேருந்து நீங்கள் தையல் போட்டு வந்தீங்கன்னா எக்ஸஸாக இருக்கிற துணி பூரா வந்து கீழே போயிடும். ஓகேங்களா? அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. எப்பயுமே வந்துட்டு ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு கூட இருக்கிறது தப்பு இல்லைங்க. கம்மியாக நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா தான் வந்து துணி பத்தாமல் போயிடுச்சுன்னா ஒட்டு வச்சுக்கிட்டே இருக்கணும். அதனால் முன்னாடியே அதை வந்து பார்த்து நீங்கள் வந்து கட்டிங் வந்து நல்லபடியாக வந்து கரெக்ஷன் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ 2 பக்கமே வந்து இந்த சைட் பாதியும் ஷோல்டருக்கு இந்த சைட் பாதியும் வந்து தையல் போட்டாச்சு. தையல் போட்டதுக்கு அப்புறம் வந்து ஒரு ஓவர்லாக் இருக்குது. கைக்கு வந்து ஓவர்லாக் போடணும். ஓகேங்களா? இவ்வளோ லென்த்தாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. உங்களுக்காக தான் நான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து வந்து நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் இதை பார்த்து நீங்களும் இதே மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணி போடுங்க. ஓகேங்களா? இப்போ இன்னொரு சைடு வந்துட்டு நம்ம வந்து தைக்கலாம். இந்த மாதிரி கைக்கு ஷோல்டருக்கெல்லாம் வந்து டபுள் தையல் போட்டுருங்க. அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதோட ப்ளஸ் ஒரு ஓவர்லாக் போட்டுக்கோங்க. இந்த கிளாத்தை தைச்சி முடிச்சோடனே டக்குன்னு தைச்சிருங்க. கைக்கும் வந்து அதே மாதிரி ப்ளவுஸ் கிளாத்தையே நான் கொடுத்துட்டேன். சாரியில் இருக்கிற ப்ளவுஸ் கிளாத்தையே வந்து கைக்கும் ஃப்ரண்ட் டிசைனுக்கும் வந்து நான் கொடுத்துட்டேன். அது கான்ட்ராஸ்ட்டாக நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால. இப்போ பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு.
நான் இதில் ஒன் சைடு மட்டும்தான் வந்து ஜாயின் பண்ண போகிறேன். இன்னொரு சைடு வந்து நான் ஜாயின் பண்ண போகிறதில்ல. ஏன்னா ஒரே நெட்டு கிளாத்து தான். அந்த கிளாத்தில் தான் நான் வந்து உங்களுக்கு லாங் ஃப்ராக் வந்து கீழே ஸ்கர்ட்டை வந்து நம்ம இதில் ஜாயின் பண்ண போகிறோம். கரெக்டாக கை சுற்றளவு எடுத்துக்கோங்க. ஆம்கோல் சுற்றளவு வந்து கரெக்டாக ரெடி அளவு எடுத்துக்கோங்க. கை சுற்றளவு ரெடி அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கீழே இடுப்புக்கிட்ட நம்ம எவ்வளோ இன்ச்சஸ் விட்டுருக்கோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு நேராக வந்து தையல் போடுங்க. உங்களுக்கு ரொம்ப நீட்டாக வரும். நீ தச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத வந்து கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லணும். நான் எதிர்பார்த்துட்ருப்பேன். நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு இதில் எதுனாச்சும் டவுட் இருந்தாலும் வந்து கேளுங்க. இப்போ தையல் போட்டாச்சு. தையல் போட்டதுக்கப்புறம் ஒன் சைடில் இருக்கிறதுக்கு ஓவர்லாக் போட்ட போகிறோம். இப்போ ஓவர்லாக் போட்டுட்டு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் வந்து நம்ம வந்து ஸ்கர்ட் துணியை வந்து இதோட வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நான் இந்த பக்கம் 4 இன்ச்சும் இந்த பக்கம் 4 இன்ச்சும் ஹிப்புக்கிட்ட மட்டும் எனக்கு ஃப்ரில் இல்லாமல் ஃப்ரண்ட்டும் பேக்கும் மட்டும் ஃப்ரில் வந்து வர மாதிரி, சைடில் வந்து ஃப்ரில் இல்லாமல் ஃப்ரண்ட்டு பேக்கில் மட்டும் வந்துட்டு ஃப்ரில் வைக்கிற மாதிரி தான் நாம் இந்த டாப்பில் வந்து வைக்க போகிறோம். ஏன்னா வந்துட்டு நமக்கு வந்து ஹிப்பு வந்து இன்னும் பெருசாக தெரியாமல் இருக்கும். ஹிப்புக்கிட்ட ப்ளைனாக இருந்துச்சுன்னா ப்ளைனாக கொஞ்சம் ஒடுக்கமாக தெரியும். பட் ஆனால் நமக்கு பில்லி இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கும் வந்து அது நமக்கு பெருசாக தெரியும் இல்லைங்களா. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா லைட்டாக மட்டும் ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் வந்து அந்த ஃப்ராக் அந்த ஃப்ளீட் வந்து நம்ம வைக்க போகிறோம். ரொம்ப பெரிய லென்த்து கிளாத்தாக இருக்கிறனால வந்து இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு. ஓகேங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து இது உள்பக்கம் வெளிப்பக்கம் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுங்க, ஸ்டிச் பண்ணுங்க. அதாவது நான் வந்து ஃப்ளீட் வைக்கிறப்ப 2 இன்ச்சு, அதாவது 2 இன்ச்சு அகலம், மறுபடியும் உள்ளே விடுற ஃப்ளீட்டுமே 2 இன்ச்சுக்கு வந்து விட்டுருக்கேன். அந்த ஃப்ளீட்டும் நமக்கு தெரியும், ப்ளஸ் நம்மகிட்ட வயிற்றுக்கிட்டையும் புஷ்ஷுன்னு இருக்காது. அதனால் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 2 இன்ச்சுக்கு வந்துட்டு கேப்பில் 2 இன்ச்சு வைக்கிறோம் அப்படின்னா மறுபடியும் உள்ளே 2 இன்ச்சு விட்டு தான் நான் வந்துட்டு இதில் தையல் போட்டிருக்கேன். ஒவ்வொன்றா பார்த்து எப்படி இருக்குது, என்ன பொறுமையாக சொல்கிறேன்னா வேகமாக சொல்கிறேன்னா உங்களுக்கு புரியுதா புரியலையா அதெல்லாம் கமெண்ட்டில் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள். அப்படி சொல்கிறப்ப தான் நான் வந்து இன்னும் வீடியோ இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக வேணுமா அப்படிங்க இந்த மாதிரி நீங்கள் ஃப்ளீட்டு எடுத்து வச்சுட்டே இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து ஃப்ளீட் வந்து கீழே வந்து நல்லா வரும். கொஞ்சம் லாங் துணிங்கிறதுனால எடுத்து வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த கிளாத்தும் வந்து கொஞ்சம் பார்த்து தைக்கணும், இல்லாட்டினா பிசிறு ரொம்ப அடிக்க ஆரம்பிக்கும். அதனால் முடிஞ்சளவு என்னால் வந்து எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து நிறைய குறைகள் எதுவாக இருந்தாலும் வந்து சொல்லுங்கள். உங்களுக்கு இன்னும் ஷார்ட்டாக வேணுமா, இல்லைன்னா வந்து இன்னும் வந்து தெளிவாக உங்களுக்கு போடணும் அப்படின்னு சொல்கிறதுனாலும் சொல்லுங்கள். உங்களுக்கு நான் வந்துட்டு வீடியோ அடுத்தடுத்து அந்த மாதிரி அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் இருக்குது. கமெண்ட் பண்ணுறதுலேயும் லைக் பண்ணுறதுலேயும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுலேயும் தான் இருக்குது. வீடியோஸ் வந்து தொடர்ந்து பாருங்கள், ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள். எது உங்களுக்கு புரியலனாலும் வந்து எனக்கு வந்துட்டு இது பண்ணுங்கள். மறுபடியும் வேணால் நம்ம வந்து வீடியோஸு
இது பண்ணலாம். பேசிக்ஸு பிகினர்ஸுக்கு தெரியாதவங்க இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் இவ்வளோ வந்து லென்த்தாக வந்து நான் வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கேன். பாருங்கள் ஒவ்வொன்றா எப்படி வச்சுருக்கேன், அதை எப்படி வச்சு ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வந்து காமிச்சிருக்கேன் பாருங்கள். முடித்ததுக்கப்புறம் இதுதான் ஃபைனல் லுக். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டெசல்ஸ் வச்சதெல்லாம் நான் உங்களுக்கு தனி வீடியோவாக போடுறேன். இதுதான் வந்து ஃபைனல் லுக். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு. ரொம்ப மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.